Hi all of you. வணக்கம் எல்லாத்துக்கும். December 1 ஒரு announcement வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PCI ல இருந்து Bpharm டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸிட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இந்த அகாடமிக் இயர்ல இருந்து கண்டக்ட் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப Bpharmோ இல்ல அப்படின்னா D.pharmோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியால என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் வாங்கினாதான் நீங்க வந்துட்டு ஒரு ஃபார்மசிஸ்டா என்ன பண்ண முடியும்? சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதுவரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க? உங்களுக்கு வந்துட்டு 4 இயர் நீங்க வந்துட்டு டிப்ளமோ ஃபார்மசி இல்ல அப்படின்னா Bpharm முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்க 4 இயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அகாடமிக் இயர்ல இருந்து இன்னும் அப்ரூவ் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அப்ரூவ் பண்ணல. ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு வந்திருக்கு என்ன அப்படின்னா எக்ஸிட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வந்தாச்சு. 4 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட நாலேஜை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸிட் எக்ஸாமினேஷன் வச்சு அதில் நீங்கள் பாஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக 30% சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாவும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸும் ஃபார்மசி ஸ்ட்ரீமில் ரொம்பவே அடிஷ்னல் சீட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கிறதுனாலையும் அவங்களோட நாலேஜ் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு நல்ல ஒரு தரமான ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸை அவங்க என்ன பண்ணணும்? செக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஒரு எக்ஸாமினேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வெப்சைட்டும் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நியூ வெப்சைட்டையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் லான்ச் பண்ணல, இனிமேல் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா இப்போ நான் இந்த இயரில் தான் வந்துட்டு நான் சேர போகிறேன், நானும் இப்போ வந்துட்டு 4 இயர் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதணும். போன இயரே வந்துட்டு நான் பாஸ்ட் அவுட் ஆகி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத தேவையில்லை. ஓகே, இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். All the best all of you. Share your knowledge as much as you can.